இந்த வீடியோ என்னென்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட இருக்க ஸ்னோக்கல் சென்டர் மவுத் ஸ்னோக்கல், அதாவது சைடு ஸ்னோக்கல் கிடையாது, எல்லாமே சென்டர் மவுத் ஸ்னோக்கல். இது என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் ரிவ்யூ போட போகிறேன். அதாவது எதுவுமே பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, எல்லாமே நான் காசு போட்டு வாங்கினது, என்னோட கிளைண்ட் யூஸ் பண்ணது. என்கிட்ட என்னென்ன ஃபின்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபினிஷோட ஸ்னோக்கல் இருக்குது, டெக்கத்லானோட நபாய்ஜி ஸ்னோக்கல் ஒன்று இருக்குது, ஸ்பீடோவோட ஸ்னோக்கல் ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபினிஷோட இன்னொரு ஸ்னோக்கல் ஒன்று இருக்குது. இதில் வந்து கீழே ஒன்று இல்லாமல் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வாங்கணும். வாங்க, யார் யார் எந்த ஸ்னோக்கல் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், யார் யார் எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் தான் அஜித் குமார், ஸ்விம்மிங் கோச். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு கிட்ஸுக்கு போயிடுவோம். கிட்ஸுக்கு டெக்கத்லானில் இருக்க இந்த ஸ்னோக்கல், அப்புறம் ஃபினிஷில் இருக்க ஒரு இந்த கீழே ஒரு தண்ணி வாட்டர் ட்ராப் இல்லாத ஒரு ஸ்னோக்கல். ஒரு காம்படிஷன் போகிறீங்க அப்படின்னா, இல்லை பேசிக் இப்போ தான் ஸ்னோக்கலே கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னா, டெக்கத்லானோட ஸ்னோக்கல் பெஸ்ட் ஆப்ஷன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, 1000 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்னோக்கலேவும். இது ஒரே சைஸ் தான் கிடைக்கிது டெக்கத்லானில். ஏதாவது இந்த வீடியோ டெக்கத்லானில் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதில் கொஞ்சம் சைஸ் வேரியஸ் பண்ணுங்கள். அடல்ட் இதை யூஸ் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கிட்ஸ் இதை யூஸ் பண்ணுறதுக்கு, காம்படிஷன் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பர். ஓகே, குட். இதுக்கு நான் ஒரு 10க்கு ஒரு 8 மார்க்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் இதே கிட்ஸுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது சின்ன ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா. இது அடல்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் நேரம் இது நல்லாயிருக்கு, ப்ரீத் விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை அடல்ட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் இது கிட்ஸு, காம்படிஷன் ஸ்விம்மர்ஸ், இந்த ஃபின் ஸ்விம்மிங் காம்படிஷன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஃபோர்ஸாக தண்ணி உள்ளே போச்சு அப்படின்னா ஃபோர்ஸாக அவுட் பண்ணால் அவுட் ஆயிரும். நெக்ஸ்ட் அடல்ட்டுக்கு வருவோம். இப்போ காம்படிஷன் ரெண்டுமே சூப்பரான ஒரு ஸ்னோக்கல். அதில் ஃபஸ்ட்டு எதை சொல்லுவேன் அப்படின்னா, அந்த ஸ்பீடாக ஓடுது, ப்ரீத்திங் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக, ரொம்ப ஈஸியாக இருக்குது, கஷ்டமே பட தேவையில்லை. நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டுக்கு அதுவும் லாங்காக இருக்குது, நல்லா ஹெட் டவுன் பண்ணாலுமே உங்களுக்கு மேலே வரும். ப்ளஸ் இதில் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டி பெஸ்ட்டு குவாலிட்டி. என்ன காஸ்ட்டு தான் அதிகம், அமௌண்ட் அதிகம். இது ஃபினிஷோட சென்டர் மவுத் புல்லட் ஸ்னோக்கல். இதுக்கு ரெண்டு வித்தியாசம் பாருங்களேன். இது கொஞ்சம் ஊசியாக இருக்கா. இப்போ ஸ்பீடோவில் இதே போல் தான் வருது. ஸ்பீடோவில் இப்போ இது கிடைக்கல, இது நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. இது ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணது, அமெரிக்காலேருந்து வந்தது. ஸோ ஸ்பீடோவில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இதே புல்லட் ஸ்னோக்கல் இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இல்லை. இப்போ காம்படிஷன்லாம் போகிறீங்க அப்படின்னா இதை போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டயர்டாகாது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபினிஷோட கம்பேர் பண்ணாலும் ஸ்பீடோவோட இந்த ஸ்னோக்கல் பெட்டர், சூப்பராக இருக்குது, உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப மற்ற ஸ்னோக்கல் எது அதெல்லாம் மூச்சு ஒரு 10ல் படித்ததுக்கப்புறம் மூச்சு இன்ஹேல், நமக்கு ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும் போது அதிகமாக இன்ஹேல் பண்ணுவோம். அப்போல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை ஸ்டார்டிங்லேருந்து போயிட்டோம் அப்படின்னா நார்மலாக எப்படி நம்ம ப்ரீத் எடுப்போமோ அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இது நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது ப்ரொமோஷன் கிடையாது, என்னோட சஜஷன் தான். எல்லாமே காசு போட்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா பழசாக தெரியும், எதுவும் புதுசு கிடையாது. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போடுற ரிவ்யூ தான் இது. அப்புறம் ஃபினிஷ் மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு பிராண்டுனா குவாலிட்டியான ஒரு ஃபினிஷ் பிராண்டு. இதில் இருக்க சிலிக்கான் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது, நல்ல குவாலிட்டி. அடல்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒர்த்து. அடல்ட் போய் இந்த கிட்ஸோட டெக்கத்லானோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முங்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். பார்த்தீங்கன்னா மவுத்துக்கு இது டிஃப்ரென்ஸ் தெரியும், ரெண்டோட மவுத்துக்கும் ஹைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. இதில் டெக்கத்லானில் ஒரே சைஸ் மட்டும்தான் கிடைக்கிது. என்கிட்ட இருக்கிற ஸ்னோக்களை வச்சு நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு ஆப்ஷன் பண்ணுறது எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா நீங்களே சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. இது நம்பர் 1, இது செகண்ட் ஆப்ஷன். இது கிட்ஸுக்கு ஓகே, இது அட்வான்ஸ் பிளேயருக்கு ஓகே. இதை எப்படி யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. இதை எப்படி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸ்னோக்கல் யூஸ் பண்ண தெரியாதுங்க, ஏன்னா யூஸ் பண்ணும்போது வாய் வழியாக தான் இன்ஹேல் பண்ணணும், வாய் வழியாக அவுட் பண்ணணும், நோஸ் வழியாகவும் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எப்படின்னு கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது ரிவ்யூ வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸ்விம்மிங் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்விம்மிங் காம்படிஷன் போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு ஸ்விம்மிங் ஃபின்ஸ் காம்படிஷன் வருது, அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.
நான் தான் அஜித்குமார், ஸ்விம்மிங் கோச்.